So இந்த Caseletல என்ன கொடுத்திருக்காங்க அப்படிங்கறத பார்க்கலாம். So Caselet எப்படி அப்ரோச் பண்ணலாம் அப்படிங்கறதை ஃபர்ஸ்ட் நம்ம பார்த்தறலாம். So ஃபர்ஸ்ட் இந்த Caselet வந்து டேபிளா Venn diagram Caselet அப்படிங்கறத நம்ம ஐடென்டிஃபை பண்ணனும். So அத ஐடென்டிஃபை பண்றதுக்கு நம்ம ஒரு ரெண்டு சென்டென்ஸ் ரீட் பண்ணாலே நமக்கு தெரிஞ்சிரும். So இங்க என்ன கொடுத்திருக்காங்க அப்படினா each of them like at least one team among CSK, RCB and MI. So next என்ன கொடுத்திருக்காங்க 40% of the students who like CSK, so only 2 teams இந்த மாதிரி கொடுத்திருக்காங்க அப்படினா இது வந்து ஒரு Venn diagram கான Caselet தான். Because ஏனா Venn diagramல மட்டும் தான் நம்ம வந்து என்ன பண்ண முடியும் only one both like அந்த மாதிரி நம்ம வந்து போட முடியும். So இந்த Venn diagram போடாம இத நம்ம வந்து ஒரு டேபிளாவும் நம்ம கன்வர்ட் பண்ணி போடலாம். பட் அது வந்து உங்களுக்கு கொஞ்சம் லென்த்தியா போகும். Venn diagram அப்படிங்கறப்போ நீங்க கொஞ்சம் ஈஸியா நம்ம போடுற மாதிரி இருக்கும். So நம்ம இந்த மாதிரி क्वेश्चंस வந்து Venn diagramலயே நம்ம வந்து அப்ரோச் பண்றது பெட்டர். So இப்போ Venn diagram எப்படி நம்ம ஐடென்டிஃபை பண்ணனும் எது என்னென்னதுக்குள்ளது அப்படிங்கறத பார்க்கலாம். So first இந்த சர்க்கிள்ல நம்ம என்ன பண்ணலாம் அப்படினா CSK அப்படி நம்ம வந்து மென்ஷன் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் இந்த சர்க்கிள்ல நம்ம வந்து RCB அப்படினு வெச்சுக்கலாம். So இந்த சர்க்கிள்ல MI ன்னு வெச்சுக்கலாம். ஓகேவா? So அவங்க 3 டீம்ஸ் கொடுத்திருக்காங்க. நம்ம 3 டீம்ஸையும் டினோட் பண்ணிட்டோம். So நெக்ஸ்ட் என்னன்னா So இப்போ வந்து CSK, RCB ரெண்டும் மட்டும் பிடிச்ச பர்சன்ஸ் வந்து எங்க நம்ம டினோட் பண்ணனும் அப்படினா இந்த இடத்துல நம்ம வந்து டினோட் பண்ணனும். So நான் வந்து இப்போ ப்ளூ கலர்ல ஷேட் பண்றேன்ல. So இந்த இடத்துல மட்டும் தான் என்ன பண்ணனும்னா CSK, RCB பிடிச்சவங்க மட்டும் CSK, RCB பிடிச்சவங்க மட்டும் MI வந்து அவங்களுக்கு பிடிக்காதா இருக்கும் அப்படினு நம்ம கேக்கும்போது only CSK and RCB இல்லனா எப்படி இருக்கும் அப்படினா who like CSK and RCB but not MI அப்படினு கேக்கும்போது நம்ம இந்த இடத்தை டினோட் பண்ணனும். சேம் அதே மாதிரி தான் CSK க்கும் MI க்கும். So CSK, MI மட்டும் பிடிச்சவங்க RCB பிடிக்காதவங்க தான் இந்த இடத்துல நம்ம டினோட் பண்ணனும். So அதே மாதிரி RCB, MI பிடிச்சவங்க CSK பிடிக்காதவங்கள இந்த இடத்துல மட்டும் டினோட் பண்ணனும். அதாவது only 2 அப்படிங்கற பட்சத்துல நம்ம இந்த இடத்துல நம்ம வந்து டினோட் பண்ணனும். நெக்ஸ்ட் வந்து all 3 அதாவது CSK, RCB, MI மூணையும் பிடிச்சவங்க எந்த இடத்துல நம்ம வைக்கணும் அப்படினா இந்த இடம். So அதான் இந்த மூணு சர்க்கிள்மே இந்த இடத்துல இன்டர்செக்ட் ஆகுதா. So CSK, RCB, MI மூணுமே பிடிச்சவங்க எந்த இடத்துல டினோட் பண்ணனும் அப்படினா இந்த இடத்துல நம்ம வந்து டினோட் பண்ணனும். So next வந்து only CSK அப்படிங்கறது வந்து எங்க டினோட் பண்ணனும்னா இந்த இடம். So only CSK மட்டும் பிடிச்சவங்க வேற எதுவுமே உங்களுக்கு பிடிக்காது அப்படிங்கறது வந்து இந்த இடத்துல. So அதே மாதிரி only RCB அப்படிங்கறது வந்து இந்த இடத்துல. RCB மட்டும் தான் பிடிக்கும் உங்களுக்கு வந்து CSKவோ MIயோ எதுவுமே பிடிக்காது அப்படிங்கற பர்சன்ஸ் நம்ம வந்து எங்க டினோட் பண்ணனும் அப்படினா இந்த green கலர்ல நம்ம ஷேட் பண்ணிருக்க இடத்துல. சோ அதே மாதிரி MI வந்து இந்த இடத்துல. வேற எந்த ஒரு சர்க்கிள்குள்ளேயும் அது வந்து இன்டர்செக்ட் ஆகிக்க கூடாது. MI ஓட சர்க்கிள்ல மட்டும் இருக்குறத மட்டும் தான் நம்ம வந்து only MI, only CSK அந்த மாதிரி நம்ம வந்து டினோட் பண்ண முடியும். சோ இப்போ மொத்தமா CSK பிடிச்சவங்க எதை நம்ம வந்து கன்சிடர் பண்ணனும்னா இந்த சர்க்கிள் ஃபுல்லா அந்த CSK ஓட சர்க்கிள் ஃபுல்லா அதாவது இந்த green கலர்ல ஷேட் பண்ணிருக்கோம் ரெண்டு ப்ளூ கலர்ல ஷேட் பண்ணிருக்கிறது எல்லாமே சேர்த்து இந்த ஒரு ஹோல் சர்க்கிள் வந்து CSK பிடிச்சவங்க. ஓகேவா? மொத்தமா CSK வந்து எத்தனை பர்சன்ட் பிடிக்கும் அப்படின்னு கேட்டிருந்தாங்க அப்படின்னா இந்த மொத்த சர்க்கிளையுமே நம்ம ஆட் பண்றோம். அதே மாதிரி தான் RCBக்கு இந்த மொத்த சர்க்கிள், அதே மாதிரி MI வந்து இந்த மொத்த சர்க்கிள். சோ இப்போ உங்களுக்கு இந்த Venn diagram வந்து கொஞ்சம் கிளியரா புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். சோ உங்களுக்கு இதுல கொஞ்சம் ஏதாவது கன்ஃபியூஷன்ஸ் எதுவும் இருந்துச்சு அப்படின்னா நமக்கு வந்து இந்த கொஸ்டினை சால்வ் பண்ணும்போது உங்களுக்கு வந்து இன்னும் கிளாரிட்டியா புரிஞ்சிரும். Venn diagram எப்படி அப்ரோச் பண்ணணும் அப்படிங்கறத பார்த்துட்டோம். சோ இப்போ வந்து क्वेश्चंस எப்படி அப்ரோச் பண்ணலாம் அப்படிங்கறத பார்க்கலாம். சோ டோட்டல் வந்து நமக்கு 1300 கொடுத்திருக்காங்களா. சோ அப்ப நம்ம மென்ஷன் பண்ணிக்கலாம். சோ டோட்டல் 1300. சோ அதுலயே அவங்க என்ன கொடுத்திருக்காங்க அப்படினா each of them like at least one team among CSK, RCB, MI. CSK, RCB, MI ல வந்து இருக்கிற ஸ்டூடண்ட்ல எல்லாருக்கும் அட்லீஸ்ட் ஒன் டீமா பிடிக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சோ குறைஞ்சது ஒன் டீம் சொல்லியிருக்காங்க அப்படின்னா கண்டிப்பா எல்லாருக்குமே எல்லா டீமுமே பிடிச்சிருக்கும் அப்படிங்கறதா மீனிங். சோ இந்த Caselet பொறுத்த வரைக்கும் நம்ம எப்படி அப்ரோச் பண்ணலாம் அப்படின்னா ஹோல் நம்பரா இருக்கிறத ஃபர்ஸ்ட் நம்ம பார்த்துடலாம். சோ ஃபர்ஸ்ட் இங்க என்ன கொடுத்திருக்காங்க 1120, இந்த 512, இந்த 288, இங்க ஒரு 288 இருக்கு. சோ இந்த மாதிரியான சென்டென்ஸை ஃபர்ஸ்ட் அப்ரோச் பண்ணிட்டு நெக்ஸ்ட் நம்ம வந்து ரிமைனிங் சென்டென்ஸை பார்க்கலாம். சோ ஃபர்ஸ்ட் இந்த சர்க்கிளை நம்ம CSKன்னு வச்சுக்கலாம், இதான் RCBன்னு வச்சுக்கலாம், இது வந்து MIன்னு வச்சுக்கலாம். ஓகேவா? சோ ஃபர்ஸ்ட் வந்து என்னன்னா the number of students who like only 2 team is 1120 சொல்லிருக்காங்க. only 2 team அப்படின்னா நம்ம எதை பார்த்தோம்? சோ இந்த லைட் ப்ளூ கலர்ல இருக்குல்ல இது எல்லாமே only 2 teams. அப்ப இந்த இடத்துல என்ன பண்ணலாம் அப்படின்னா இதை A, இதை B, இதை C நம்ம வச்சுக்கலாம். சோ அப்போ A plus B plus C வந்து 1120 அப்படின்னு நம்ம மென்ஷன் பண்ணிக்கலாம்.
So next என்ன கொடுத்திருக்காங்க, the number of students who like only CSK is 512 கொடுத்திருக்காங்க. அப்போ CSK மட்டும் பிடிச்சது வந்து 512 அப்படின்னு சொல்லியிருக்காங்க. So CSK மட்டும் பிடிச்சதுன்னா இந்த green கலர்ல நம்ம ஷேட் பண்ணியிருக்க பிளேஸ் மட்டும் தான் CSK மட்டும் பிடிச்சது, only CSKன்னு சொல்லியிருக்கனால. So இப்போ இந்த இடத்துல நம்ம வந்து 512ன்னு எழுதிக்கலாம். So next என்ன கொடுத்திருக்காங்க அப்படின்னா, the number of students who like both MI and CSK but not RCB is 288 less than the number of students who like both RCB and MI but not CSK ன்னு கொடுத்திருக்காங்க. ஓகேவா? அதாவது MI and CSK but not RCB னா யாரு? MI பிடிக்கணும், CSK பிடிக்கணும், ஆனா RCB பிடிக்காது. அப்ப இந்த இடத்துல வந்து என்னது? B. 288 less than number of students who like both RCB and MI but not CSK அப்படின்னா RCB MI பிடிக்கணும், ஆனா CSK பிடிக்காதுன்னா நம்ம C ன்னு denote பண்ணியிருக்கோம். So அப்போ B is equal to C minus 288 அப்படின்னு நம்ம sentence frame பண்ணலாம்ல, ஏன்னா less than 288 less than C ன்னு கொடுத்திருக்காங்க. So B is equal to C minus 288 அப்படின்னு நம்ம சொல்லலாம். So இப்போ இந்த B நம்ம வந்து substitute பண்ணலாமா? இப்போ A plus B இருக்க இடத்துல C minus 288 plus C is equal to 1120. ஓகேவா? So இப்போ A அப்படி நம்ம போட்டுக்கலாம், plus 2C இருக்கிறதுனால நம்ம 2C ன்னு மென்ஷன் பண்ணிக்கலாம். இந்த minus 288 equal to இந்த சைடு போகும்போது எப்படி ஆகும் அப்படின்னா plus 288 ஆகும். So 80411408 வரும். ஓகேவா? So A plus 2C வந்து 1048. So இப்போ next whole number கொடுத்திருக்க இடம் லாஸ்ட்ல கொடுத்திருக்காங்க. So the number of students who like all three teams together is 288 அப்படின்னு சொல்லியிருக்காங்க. So total எல்லா மூணுமே பிடிச்ச persons எங்க denote பண்ணோம் அப்படின்னா இந்த dark blue கலர்ல. So இந்த இடத்துல நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா 288ன்னு மென்ஷன் பண்ணிக்கலாம். So இப்போ நம்ம வந்து whole value போட்டுட்டோம். நெக்ஸ்ட் இருக்கிற அந்த percentage ratio இந்த மாதிரியான விஷயங்களை நெக்ஸ்ட் நம்ம வந்து ஸ்டார்டிங்ல இருந்து ரீட் பண்ணலாம். So first என்ன கொடுத்திருக்காங்க அப்படின்னா 41% of the students who like CSK ன்னு கொடுத்திருக்காங்க. அப்போ டோட்டல்ல 41% என்னன்னா CSK பிடிச்சவங்கன்னு சொல்லியிருக்காங்க. So இங்க டோட்டல் 3200 கொடுத்திருக்காங்க. இந்த 3200ல 41% நம்ம கண்டுபிடிச்சோம்னா நமக்கு என்ன வரும்? CSK வரும். ஓகேவா? So இப்போ இந்த 2 0 கேன்சல் ஆயிரும். So 32 into 41 என்னன்னா 1312. So டோட்டலா CSK பிடிச்சது வந்து 1312. So இப்போ நமக்கு டோட்டல் CSK மட்டும் அப்படி பிடிச்சவங்க அப்படிங்கறத நம்ம எந்த ஏரியா டினோட் பண்ணோம் அப்படின்னா இந்த பிளாக் கலர்ல சர்க்கிள் போட்டிருக்கோம்ல, ஸோ இந்த ஏரியா ஃபுல்லா. அப்போ இந்த லைட் கிரீன், இந்த ப்ளூ, இந்த டார்க் ப்ளூ எல்லாத்தையுமே நம்ம ஆட் பண்ணோம் அப்படின்னா நமக்கு டோட்டல் CSK கிடைச்சிரும். அப்படித்தானே மீனிங்? ஸோ இப்போ இந்த இடத்துல நமக்கு 2 வேரியபிள் இருக்கு, A B இருக்கு, ஆனா 2 நம்பர்ஸும் நமக்கு ஹோல் நம்பர்ஸும் இருக்கு. ஸோ அப்போ நம்ம எழுதிக்கலாம் இல்லையா? ஸோ 1312 is equal to A plus B plus 512 288 நம்ம ஆட் பண்ணோம் அப்படின்னா நமக்கு என்ன வரும்? 800 வருமா? A plus B plus 800. So 800 equal to இந்த சைடு போகும்போது minus 800 ஆகும். So அப்போ A plus B is equal to, so 1312 இருந்து 800 மைனஸ் பண்ணோம் அப்படின்னா நமக்கு 512 வரும். So அப்போ A plus B வந்து என்னது? நமக்கு 512. ஓகேவா? சோ இப்போ B யோட வேல்யூ நமக்கு ஆல்ரெடி தெரியும், C minus 288 அப்படின்னு சொல்லிட்டு. சோ அப்போ அந்த B நம்ம வந்து இந்த இடத்துல அப்ளை பண்ணிடலாம். சோ A plus C minus 288 is equal to 512. சோ இந்த 288 minus 288 equal to இந்த சைடு போகும்போது என்ன ஆகும் அப்படின்னா plus 288ன்னு வரும். சோ அப்போ A plus C is equal to 800 அப்படின்னு வரும். ஓகேவா? சோ 512 plus 288 800. So already நமக்கு A plus 2C வந்து 1408 தெரியும். So அதை நம்ம இந்த இடத்துல எழுதிக்கலாம். A plus 2C is equal to 1408. So இப்போ நம்ம வந்து quadratic equation கிடைச்சிருக்கா? So இந்த quadratic equation சால்வ் பண்ணோம் அப்படின்னா நமக்கு A வேல்யூ C வேல்யூ கிடைச்சிரும். So இப்போ இந்த மாதிரி நம்ம சால்வ் பண்ணுவோம். மைனஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா நமக்கு இந்த plus A minus A கேன்சல் ஆயிரும். C minus 2C வந்து minus C வரும். 800 minus 1408 அப்படிங்கிறது 60 minus 608 வரும். So இந்த மைனஸ் மைனஸ் கேன்சல் ஆயிரும். So அப்போ C is equal to 608. C யோட வேல்யூ 608 கிடைச்சிருச்சு. So இந்த இடத்துல நம்ம வந்து இந்த C அப்ளை பண்ணிட்டோம் அப்படின்னா நமக்கு A யோட வேல்யூ கிடைச்சிரும். So A plus 608 is equal to 800.
ஸோ ப்ளஸில் இருக்க 608 ஈக்குவல் டு அந்த சைட் போகும்போது நமக்கு மைனஸ் 608 வரும். ஸோ அப்போ ஏ இஸ் ஈக்குவல் டு 800 மைனஸ் 608 என்னது அப்படின்னா 192. ஸோ இப்போ ஏ இஸ் ஈக்குவல் டு 192, சி இஸ் ஈக்குவல் டு 608. ஸோ நெக்ஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்க? ஸோ இது வரைக்கும் நம்ம இப்போ முடிச்சிட்டோம். நெக்ஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்க? த ரேஷியோ ஆஃப் நம்பர் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் ஹூ லைக் ஆர்சிபி பட் நாட் சிஎஸ்கே. ஆர்சிபி பட் நாட் சிஎஸ்கே அப்படின்னா எந்த இடம் அப்படின்னா சிஎஸ்கே சர்க்கிள் இல்லாத ஆர்சிபி, அதாவது இந்த இடம் ஃபுல்லா இந்த ஒரு ரிவர்ஸ் மூன் மாதிரி இருக்குல்ல. ஸோ இந்த இடம் ஃபுல்லாமே எவ்வளோன்னு சொல்லியிருக்காங்க அப்படின்னா ரேஷியோ கொடுத்துருக்காங்க. டு த டோட்டல் நம்பர் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் இந்த ஸ்கூல் 17:15. ஓகேவா? ஸோ 15 பார்ட் தான் டோட்டல் ஸ்டூடெண்ட்ஸ் 3200. அப்போ இந்த 17 பார்ட் தான் இந்த நம்ம சர்க்கிள் ஹாஃப் மூன் மாதிரி போட்டிருக்கோம்ல இந்த பிளேஸ். ஸோ அப்போ இதை கேன்சல் பண்ணோம் அப்படின்னா நமக்கு என்ன வரும்? இங்கே 64 வரும். ஓகேவா? 5 × 64 320. ஸோ இப்போ 64 × 17 எவ்வளோ? 1088. ஸோ இந்த பார்ட் எவ்வளோ அப்படின்னா 1088. ஸோ நமக்கு இந்த ஹோல் பார்ட் 1088, இந்த இடம் மட்டும் 688 அப்படின்னா இந்த பிளேஸ் நம்ம என்ன பண்ணலாம்? 1088ல இருந்து 608 மைனஸ் பண்ணோம் அப்படின்னா நமக்கு ஒன்லி ஆர்சிபி கிடைச்சிருமா? ஸோ 1088ல இருந்து 608 மைனஸ் பண்ணோம்னா நமக்கு என்ன வரும்? 480. ஸோ இப்போ ஒன்லி ஆர்சிபி வந்து 480. ஸோ நெக்ஸ்ட் பாத்தீங்க அப்படின்னா நம்ம கொஸ்டினை ஃபுல்லா ரீட் பண்ணிட்டோம், இருக்கிற எல்லாத்தையுமே சப்ஸ்டியூட் பண்ணிட்டோம். ஸோ இப்போ நம்ம வந்து ஆல்ரெடி ஃபைன் பண்ணியிருக்கிறதுல இருந்தே நம்ம வந்து பியும் இந்த ஒன்லி எம்ஐயும் போட போறோம். ஸோ நமக்கு ஏயோட வேல்யூ தெரியும் 192. ஸோ இந்த ஈக்குவேஷன் படி நம்ம ஏ அப்ளை பண்ணோம் அப்படின்னா நமக்கு பி வேல்யூ கிடைக்குமா? ஸோ ஏ வந்து 192 பிளஸ் பி இஸ் ஈக்குவல் டு 512. இந்த பிளஸ் 192 ஈக்குவல் டு இந்த சைட் போகும்போது மைனஸ் 192 மாறும். ஸோ அப்போ பி இஸ் ஈக்குவல் டு 320. b is equal to 320 நமக்கு கிடைக்கும். ஸோ இந்த ஒன்லி எம்ஐ கண்டுபிடிக்கிறதுக்கு என்ன பண்ணோம் அப்படின்னா இந்த சர்க்கிள்குள்ள எழுதியிருக்கோம்ல இந்த எல்லா வேல்யூவும் ஆட் பண்ணி இந்த 3200ல இருந்து மைனஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா நமக்கு ஒன்லி எம்ஐ கிடைக்கும். ஸோ இதை மொத்த சர்க்கிள்குள்ள இருக்கிறத மட்டும் ஆட் பண்ணோம் அப்படின்னா நமக்கு என்ன வரும் அப்படின்னா 2400 வரும். ஸோ 2400 இந்த 3200 மைனஸ் பண்ணோம் அப்படின்னா நமக்கு ஒன்லி எம்ஐ கிடைச்சிரும். ஸோ 3200 மைனஸ் 2400 வந்து என்னன்னா 800. ஸோ இப்போ நம்ம வந்து வென் டயக்ராம் போட்டு முடிச்சிட்டோம். இதை வச்சு நம்ம கொஸ்டின்ஸ் அப்ரோச் பண்ண போறோம். ஸோ இப்போ வந்து ஃபர்ஸ்ட் கொஸ்டின் என்ன கொடுத்துருக்காங்கன்னா வாட் இஸ் த டிஃபரன்ஸ் பிட்வீன் நம்பர் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் ஹூ லைக் ஆர்சிபி அண்ட் சிஎஸ்கே பட் நாட் எம்ஐ அண்ட் த நம்பர் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் ஹூ லைக் ஒன்லி ஆர்சிபி. ஆர்சிபி அண்ட் சிஎஸ்கே ஆனா எம்ஐ பிடிக்காதான் அப்படின்னா அது எந்த பர்சன்? ஆர்சிபி சிஎஸ்கே ஆனா எம்ஐ பிடிக்காதுன்னா இந்த 192. ஸோ 192 எதுக்கும் டிஃபரன்ஸ் கேட்டிருக்காங்கன்னா ஒன்லி ஆர்சிபி கேட்டிருக்காங்க. ஒன்லி ஆர்சிபின்னா நம்ம என்ன எழுதலாம்னா 480. ஸோ 480 மைனஸ் 192 என்ன அப்படின்னு பார்த்தோம்னா இந்த கொஸ்டின் ஆன்சர் பார்த்துக்கலாம். ஸோ இது ரெண்டையும் மைனஸ் பண்ணோம் அப்படின்னா நமக்கு இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர் கிடைச்சிடும். ரெண்டையும் மைனஸ் பண்ணோம் அப்படின்னா நமக்கு என்ன வரும்? 288 வரும். ஆன்சர் இஸ் ஏ. ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் என்ன கொடுத்துருக்காங்கன்னா the number of students who like RCB பிடிச்சவங்க அப்படின்னா இந்த டோட்டல் RCB ஓகேவா ஒன்லின்னு கொடுக்கல who like RCB ன்னு கொடுத்துருக்காங்க is approximately what percent of the number of students who like MI. ஸோ அப்போ இந்த டோட்டல் MI. ஸோ இந்த டோட்டல் RCB அதாவது இந்த சர்க்கிள் இந்த RCB சர்க்கிள் மொத்தமா ஆட் பண்ணும். ஸோ RCB மொத்தம் ஆட் பண்ணோம் அப்படின்னா நமக்கு என்ன வருது அப்படின்னா 1568 வரும். ஸோ எம்ஐ மட்டும் ஆட் பண்ணோம் அப்படின்னா 2016 வரும் ஓகேவா. ஸோ 1568 டிவைடட் பை 2016 into 100 பர்சன்டேஜ் தான் கேட்டிருக்காங்க. 100 இதை நம்ம கேன்சல் பண்ணோம் அப்படின்னா நமக்கு ஆன்சர் கிடைச்சிரும். ஸோ இதை நம்ம வந்து 4 டேபிளில் கேன்சல் பண்ணலாம். ஏன்னா இங்கே 210 இருக்குல்ல. ஸோ 504 4 3s are 12 மிச்சம் 3 9 2 ஓகேவா. ஸோ நெக்ஸ்ட் நம்ம வந்து 4 டேபிளில் கேன்சல் பண்ணலாம் அப்படின்னா ஸோ 4 டேபிளில் கேன்சல் பண்ணோம்னா இங்கே வந்து என்ன வரும் 1 2 6 வரும். ஸோ மேலே பார்த்தோம் அப்படின்னா 98 வரும். ஸோ நெக்ஸ்ட் 7 டேபிளில் கேன்சல் பண்ணோம்னா இது 18 இது 14 ஓகேவா. ஸோ இப்போ இது வந்து 7 2s are 14 9 2s are 18. ஸோ இப்போ வந்து நமக்கு என்ன வந்திருக்குன்னா ஃபைனலா 7/9 வந்திருக்கு ஓகேவா. ஸோ இப்போ 7/9 வந்திருக்கத நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா 1/9 அப்படிங்கிறது நமக்கு வந்து 11.11% அப்படின்னு தெரியும்.
ஸோ அப்போ 7/9 அப்படிங்கிறது என்ன ஆகும் அப்படின்னா 77.77% வரும். ஸோ இந்த 77.77% the answer நமக்கு இங்க வந்து approximately கேட்டிருக்காங்க. அப்போ ஆன்சர் இஸ் 77. ஸோ இப்போ ஆப்ஷன்ல 78 இருந்துச்சுன்னா நம்ம 78 போலாம். இங்க 77 தான் இருக்கு. ஸோ 77 தான் ஆன்சர். ஸோ நெக்ஸ்ட் என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா வாட் இஸ் த சம் ஆஃப் நம்பர் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் ஹூ லைக் சிஎஸ்கே பட் நாட் ஆர்சிபி. சிஎஸ்கே பிடிக்கும் ஆனா ஆர்சிபி பிடிக்காது. அப்படின்னா இந்த ஆர்சிபி சர்க்கிள் இல்லாத இருந்தது. அப்போ 512 பிளஸ் 320. ஸோ இது ரெண்டையும் ஆட் பண்ணோம் அப்படின்னா நமக்கு 832 வரும். அண்ட் நம்பர் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் ஹூ லைக் ஆல் 3 டேர்ம்ஸ் டுகெதர். ஆல் 3னா இந்த 288. என்ன கேட்டிருக்காங்கன்னா சம் ஆஃப் தான் கேட்டிருக்காங்க. இது ரெண்டையும் ஆட் பண்ணி தான் கேட்டிருக்காங்க. 1120. ஆன்சர் இஸ் ஏ. ஸோ நெக்ஸ்ட் என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா the ratio of number of girls to boys who likes only MI is 7:8. அதாவது ஒன்லி எம்ஐ கேட்டிருக்காங்க. மொத்தம் ஒன்லி எம்ஐ எத்தனை பேர் 800 இருக்காங்களா. ஒன்லி எம்ஐ வந்து 800. இதுல வந்து கேர்ள்ஸ் பாய்ஸோட ரேஷியோ வந்து 17:8 கொடுத்துருக்காங்க. ஓகேவா. ஸோ அப்போ டோட்டல் எவ்வளோ 25 அப்படிங்கிறது தான் 800 அப்படின்னா என்ன கேட்டிருக்காங்க நம்பர் ஆஃப் கேர்ள்ஸ் ஹூ லைக் ஒன்லி எம்ஐ கேட்டிருக்காங்க. அப்போ 17 பார்ட் என்னன்னு கேட்டிருக்காங்க. ஸோ 5 1 5 is 5 which is 3 60. ஸோ இதை கேன்சல் பண்ணோம் அப்படின்னா 32. ஸோ 17 into 32. ஸோ 17 into 32 544. ஸோ ஆன்சர் இஸ் ஏ. ஸோ நெக்ஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்கன்னா ஃபைண்ட் த நம்பர் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் ஹூ லைக் ஆர்சிபி அண்ட் எம்ஐ பட் நாட் சிஎஸ்கே. ஆர்சிபியும் பிடிக்கணும் எம்ஐ பிடிக்கணும் ஆனா சிஎஸ்கே பிடிக்காது. அப்படின்னா எந்த இடம் ஆர்சிபி எம்ஐ ஆனா சிஎஸ்கே பிடிக்காது அப்படின்னா இந்த பிளேஸ். அப்போ இது என்னது 608. ஆன்சர் இஸ் பி. ஸோ ரொம்ப டைரக்ட் கொஸ்டின் 608.